பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸா இருந்தவர் இன்னைக்கு பாஜகவுடைய ஒரிஜினல் வாய்ஸாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து சும்மா இப்படியே சொல்லக்கூடாது. டப்பிங் வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ்ன்னு என்ன பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா என்ன கேட்கிறேன். அவர் கருத்தை இவர் சொல்றாரு. யாரு? ஆமாங்க, கூட்டணி கட்சி பிரச்சனை வந்து நாங்கள் சொல்லத்தான் செய்வோங்க. எங்க பிரச்சனை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்களை பத்தி ஒரு சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டு எங்க பூச்சாவோட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதத்தினுடைய வெளிப்பாடுதான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தான் பேசுறாரு. உரையில் எந்திரிச்சோட பேசுறதே வந்து அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா? காங்கிரஸுக்கு திமுக அடிமையா? அதனால வந்து இது வந்து அவர் போடுகின்ற நாடகம். மொழி பிரச்சனை தூண்டுறது, இனப்பிரச்சனை தூண்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி விட்டு தெற்க வடக்கேன்னு பேசுறது எல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக கலைஞர் காலத்திலிருந்து போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை. அந்த ஸ்டண்டு இனிமேல் நடக்காது. அதிமுக விழிப்பா இருக்கு, பிஜேபி முழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விவரமா இருக்காங்க. அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க.